ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா என்னன்னா ஒரு கெத்தட்டர், அதில் பலூன் வைத்து, இதை தான் பலூன் டிப்ட் கெத்தட்டர்னு சொல்லுவோம். இந்த பலூனை வந்து உங்கள் ரத்த குழாய், அதாவது கொரோனரி ஆர்டரியில் எங்கே அடைப்பு ஒரு 70% மேலே இருக்கோ அந்த இடத்துல வைத்து அந்த பலூனை இன்ஃப்ளேட் செய்கிறோம். அப்படி இன்ஃப்ளேட் செய்யும் போது என்ன ஆகுன்னா அந்த ரத்த குழாயில் அடைப்பு வந்து ஓப்பன் செய்யப்படுகிறது. ஸோ இந்த அடைப்பு நீக்கப்படுவதில்லை, ஓப்பன் செய்யப்படுகிறது. இப்படி ஓப்பன் செய்கிற ப்ரொசீஜர் தான் பிளெயின் ஓல்டு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா ஒரு வருடத்தில் வந்து 60% பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஓப்பன் பண்ண வெசல் மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஒயர் மெஷ், அதுதான் ஸ்டென்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டென்ட்டை வந்து அந்த ஓப்பன் பண்ண வெசலில் வைக்கும் பொழுது அது மறுபடியும் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப குறையுது. இருந்தாலும் ஒரு வருடத்தில் வந்து 10% 30% பேஷண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அது க்ளோஸ் ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒயர் மெஷ்ஷில் வந்து சில மெடிசன்ஸை கோட் பண்ணாங்க. இந்த மெடிசன்ஸ் கோட்டட் தான் ட்ரக் எலூடிங் ஸ்டென்ட்னு சொல்லுவோம். இந்த ட்ரக் எலூடிங் ஸ்டென்ட்டில் என்ன பிரச்சனைனா ஒரு வருடத்தில் வந்து மாரடைப்பும் அந்த ஸ்டென்ட் க்ளோஷரும் வந்து 5 விழுக்காடு வரை இருக்கிறது.